மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள். இந்த தைராய்டு ஹார்மோன் இருந்ததுன்னா இம்பேலன்ஸா இருக்குங்க. எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தா எந்த மாதிரியான டயட் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணணும்? உணவு முறைகள்ல எதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸியா இந்த தைராய்டு பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் தான். சரி மேம், இப்ப தைராய்டு இருக்கு, எத்தனை நாள் சாப்பிடலாம், எது சாப்பிட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க. இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மூலிகைகளை அடிப்படையாக வைத்துதான் நம்ம மெடிசின்ஸ் கொடுக்குறோம், பக்க விளைவுகள் இல்லாம. அதற்கு அடுத்தது உணவு. ஸோ இப்போ டயட் ஒரு நோய்க்கு நம்ம மருந்துகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம உணவுக்கான ஒரு முக்கியத்துவமும் நம்ம கொடுக்கணும். இப்போ நமக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம், எதையெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக இதுல மேடம் இப்போ காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இது எல்லாமே சாப்பிட வேண்டான்னு சொல்றாங்க அப்படி. நிச்சயமாக இதை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு இந்த காலிஃப்ளவரோ முட்டைக்கோஸோ நமக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல தக்காளியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி அப்படின்னு சொல்லும்போது இது நாட்டு தக்காளியா இருந்தா உணவில் சேர்த்துக்கலாம். மற்ற ரகங்களை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லலாம். இப்ப தக்காளியும் ஒரு சிலருக்கு, எல்லாருக்குமே கிடையாது, ஒரு சிலருக்கு இப்ப அதை தக்காளி உணவில் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு அலர்ஜி மாதிரியோ இல்ல நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல தைராய்டு ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம தவிர்க்கணும். அதுக்கப்புறம் வேறு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காய்கறிகளே முக்கியமாக பாகற்காய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தைராய்டு ஹார்மோன் நமக்கு பேலன்ஸா இருக்கிறதுக்கு அது சாப்பிடக்கூடிய மருந்துகள் நம்ம டயட்ல இருக்கும்போது பாவக்காயை நம்ம தவிர்த்துக்கலாம். சரி, எந்த மாதிரியான காய்கறிகள் நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தினமும் இப்ப நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளை உணவின் மூலயமாகவே ரொம்ப எளிமையாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். எந்த உணவுகள் நம்ம எதுல அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழைப்பூவை சாப்பிட்டு அந்த கஷாயத்தை குடிச்சே தைராய்டு ஹார்மோன் நார்மலா ஆக்குனவங்களோ இல்ல பாதி அளவுக்கா சரி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் 1 அப்படின்னு சொன்னா நான் வாழைப்பூ அப்படின்னு சொல்றேன். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சுண்டைக்காய். சுண்டைக்காய் வாரம் 3-4 முறையாவது நிச்சயமாக உணவுல சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுண்டைக்காய் ரொம்ப எளிமையான தீர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவக்காய். கோவக்காயும் நமக்கு உடல்ல அதாவது தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. கொத்தவரங்காய் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா டோட்டலா கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிடிக்கருணை, இந்த 2 கிழங்கு வகைகளும் சாப்பிடலாம். மற்ற கிழங்குகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். பிடிக்கருணை அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய சத்துக்கள், முக்கியமாக இந்த பிடிக்கருணையில் நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கவும் ஃபைபர் கண்டென்ட் இதுல நிறைய இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னா நமக்கு உடல் அந்த தைராய்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு பிடிக்கருணை யூஸ்ஃபுல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கும் பிடிக்கருணை கிழங்கு, இந்த கிழங்கு வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக கீரை வகைகள் தான் ரொம்ப 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 முக்கியம். இதுல என்னென்ன கீரை வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது தைராய்டு ஹார்மோன் பேலன்ஸா இருக்கும். தைராய்டு பிரச்சனையால பாதிக்கப்பட்டோ இல்ல தைராய்டு கிளாண்ட்ல நமக்கு நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல சிஸ்ட் இருக்கு, தைராய்டு கிளாண்ட்ல ஸ்வெல்லிங் வீக்கம் இருக்கு. நிறைய பேருக்கு தைராய்டு வீக்கம் இருந்து ஸ்கேன் பார்க்கும்பொழுது அதுல சொல்லுவாங்க ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு வீக்கமோ பிரச்சனையோ இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ ரைட் சைடு லோப்ல ப்ராப்ளம் இருக்கு, லெஃப்ட் சைடு லோப்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம கீரை வகைகள் அதிகமாக பயன்படுத்தணும்.
இதுல பார்த்தோம்னா வெந்தயக்கீரை முக்கியம். வல்லாரைக்கீரை மறக்காம நம்ம சாப்பிடணும். வல்லாரைக்கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லாரைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். வல்லாரைக்கீரை வந்து நினைவாற்றலுக்கு மட்டும் இல்ல, தைராய்டுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா வல்லாரைக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ வல்லாரைக்கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு ஒரு 5, 6 மிளகு வச்சு நல்லா அரைச்சி டெய்லி காலையில இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரணும். இது எப்படிங்கன்னா வாயில போட்டு இல்லை தண்ணி விட்டு விழுங்கிடலாம். ஒரு கிளாஸ் மோர் இருந்துச்சுன்னா மோர்ல கலந்தும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வல்லாரை கீரையும் மிளகும் சாப்பிடும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தைராய்டு பிரச்சனை வந்து விடுபடலாம். இதுல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, தைராய்டு ஹார்மோனால பாதிக்கப்பட்டு நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. பீரியட்ஸ் வந்து நார்மலாவே இல்லைங்க. பிசிஓடி பிரச்சனை இருக்கு. இதை சரி செய்யணும்னாலும் நான் சொன்ன இந்த வல்லாரை கீரையும் மிளகும் நம்ம பயன்படுத்தலாம். மோரோடு சேர்த்து சாப்பிடும்போது இது பெஸ்ட் லிவர் டானிக்காவும் நமக்கு ஆக்ட் பண்ணும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யுது. அடுத்து முக்கியமாக சின்ன வெங்காயம், மறக்காம சின்ன வெங்காயம், இதனோட பூண்டு, இது ரெண்டுமே ஏதாவது ஒரு வகையில தினமும் உணவுல சேர்த்தோ இல்ல நம்ம சின்ன வெங்காயத்தை மட்டும் நெய் விட்டு லேசா வதக்கி ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நெய் விட்டு நல்ல லேசா வறுத்து அது அந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ந்து இந்த சின்ன வெங்காயம் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு டைம்ல நெய்யோடு வறுத்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனையோ இல்லை தைராய்டு கிளாண்ட்ல ஸ்வெல்லிங் இருக்கு, தைராய்டு கிளாண்ட்ல ஒரு வீக்கம் இருக்கு, அதை சரி பண்ணணும்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதற்கு அப்புறம் வேறு என்ன உணவுல நம்ம சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன வல்லாரை கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. புளிச்சக்கீரை அப்படின்னு ஒரு கீரை வகை சொல்லுவோம். இதுல நிறைய பிசு பிசுன்னு இருக்கும். இரும்பு சத்து அதிகமா இருக்கு, கால்சியம் சுண்ணாம்பு சத்தும் அதிகமா இருக்கு, அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட். ஸோ அப்போ தைராய்டு கிளாண்ட்ல என்ன மாதிரியான ஸ்வெல்லிங் இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த கீரை வகைகளை தவறாம நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதனோட நம்ம வேறு என்னங்க ஒரு டீ மாதிரி குடிச்சா ஈஸியா நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக. இதுல இந்த டீ அப்படின்னு சொல்றதை விட ஜென்ரலா டாக்ஸின்ஸ் போகிறதுக்கோ இல்லை தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் குறையிறதுக்கோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெற்றிலையை நம்ம பயன்படுத்தலாம். வெற்றிலை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இது கஷாயமாக தான் வச்சு குடிக்கணும். தினமும் காலையில் இந்த வெற்றிலையை ஒரு 3 இலைகள், வெற்றி இலைகளை வந்து 3 இலைகள் கொண்டு வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். இதனோட ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதனோட சின்னதாக ஒரு துண்டு சுக்கு, இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில தினமும் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். இதனோட கொஞ்சம் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது தொண்டை பகுதியில் தைராய்டு பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு என்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னா, பாவன கடுக்காய் மாத்திரை இல்லை பாவன கடுக்காய் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வாக இது நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பாவன கடுக்காய் சூரணமோ மாத்திரை அப்படின்னா 2லிருந்து 3 மாத்திரைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தலாம். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இர்ரெகுலராக இருக்கக்கூடிய பீரியட்ஸோ இல்லை தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்ஸோ இது வந்து பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாவன கடுக்காயும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டுக்கு நான் சொன்ன இந்த உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு நோயுமே மருந்தை விட உணவு முறையில் நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும்னா நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ மருந்து மட்டுமே சாப்பிட்றது இல்லை, சில நாள் மருந்து விட்டுட்டு டைம் கிடைக்கல அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு மருந்தை வந்து ஒவ்வொரு வேலையாக தவற விட்டு ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை நம்ம வந்து உணவு சரியாக சாப்பிடாம இருந்தாலோ அந்த நோய்க்கான மருந்து எடுத்தும் நமக்கு பலன் இல்லாமல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணால் தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயம் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.